எம்மாடி இடுப்பெல்லாம் வலிக்குதே ஆத்தி. எப்பா ஒரு வழியா அந்த மிளகாமலையே காய வச்சாச்சுப்பா. சாயந்தரம் போய் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணுமாக்கும். என்ன சரோஜாக்கா, காயிலே மிளகாமல்லியே காய வைக்கிறவாக்கும்? அடி ஆமாட்டி ஜில்லு, வீட்டில் மிளகாமல்லி தீர்ந்து போய் ஒரு வாரம் ஆக போதுடி. மிளகாமல்லி துளுவு இல்லாமல் கடையில் வாங்கி வாங்கி குழம்பு வைக்கிறது சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குடி. அதனால தாண்டி அடிக்கிற வெயில எதுக்கு வீணடிக்கணும்னு சொல்லி மிளகாமல்லியே காய வச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீ சொல்றதும் சரிதான்க்கா. ஆமாக்கா, இந்த வசதி வடவும் புளியலையாக்கும்? அதெல்லாம் புளிஞ்சிட்டேன்டி சில்லு. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே புளிஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டேனாக்கும். நானாச்சும் வெயில விடுறதாச்சும் வருஷம் வடவத்தை மட்டும் கரெக்டாக புரிஞ்சிடுவேண்டி. நல்ல வேலை இந்த அக்கா வடவம் புரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லுது. பேசாம இந்த அக்கா கிட்டேயே கொஞ்சோண்டு வடவத்தை வாங்கிட்டு வருவோம். இந்த அக்கா கிட்ட கொஞ்சோண்டு வாங்கினா அதையே 2 மாசம் 3 மாசத்துக்கு வச்சு ஓட்டலாம். யாட்டி என்னடி ரொம்ப நேரமா எதையோ கீழே குஞ்சு தேடிட்டு இருக்காவோ? என்னடி ஆச்சு சொல்லுடி. அது ஒன்றும் இல்லைக்கா, நானும் நிறைய வளவன் சாப்பிட்ருக்கேன்க்கா. ஆனால் பாரு, உன் கைமணம் யாருக்குமே வர மாட்டேங்குதுக்கா. அதனாலக்கா எனக்கு கொஞ்சோண்டு வளவன் கொடுக்கா, அது போதுக்கா. அதான பார்த்தேன், நீயாச்சும் சும்மா வந்து என்கிட்ட குசலாம் விசாரிக்கிறதாச்சும் கொஞ்சோண்டு தானடி. தாரேன் வாடி முட்டைக்கணி. யாருக்கு நீயும் சவப்பி நேத்தி ஆற்றுக்கு துணி துவைக்க வரலையாக்கும். வந்திருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் சீனு பார்த்துருக்கலாண்டி. என்னக்கா என்ன சீனு? அப்படி என்னடி சீனு நடந்துச்சு நேத்தி? யாட்டி அது ஒன்றும் இல்லடி, இந்த சின்ன பொண்ணுனால தாண்டி எல்லாமே. யாட்டி அவனுக்கு என்ன பண்ணா தெரியுமாடி? துணிக்கு போடுற லிக்விடு நினச்சி பாத்திரம் வர்ற லிக்விட துணி துவைக்க எடுத்துட்டு வந்தாடி. ஒரே சிரிப்பா போச்சாக்கும். ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சியை நாளில் மிஸ் பண்ணிவிட்டேன். இந்த சவப்பிக்கிட்ட அப்பயே சொன்னேன், ஏட்டி நான் வல்லடி சந்தைக்குன்னு. அவன் தான் ஏட்டி வாடி 2 பேரும் போவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனா. அது நான் இருந்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அங்கே வருடி, அவனுக்கு 100 ஆயுசரி இருந்தா வந்துட்டா வருடி. என்னங்கடி என்ன உங்க பேச்சு தான் தெரு மொன வரைக்கும் கேட்குதாக்கும். அப்படி என்ன பேச்சு போயிட்டு இருக்கீங்க? எல்லாம் நீ நேற்று பண்ண கூத்து தாண்டி. இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பா இருந்துச்சு சின்ன பொண்ணு. ஆமாடி சின்ன பொண்ணு, நான் கூட கேள்விப்பட்டேன்டி. நேற்று ஏதோ நீ பாத்திர வாட்டில் லிக்விட் எடுத்துக்கிட்டு துணி துவைக்க போனியாம்ல. எட்டி எப்படி இருந்தது பாத்திர வாட்டில் லிக்விட போட்டு துணி துவைச்சது? போதும் நீ முட்டை, நீ போதும் வந்தேன்னு வச்சுக்கேன். அந்த 2 முட்டை மொழியும் நோண்டி வெளியில் எடுத்து போடுவானாக்கும். என்னடி என்ன ரொம்ப தான் பண்ணுறேன்னு யாட்டு ஜில்லு இல்லை உன் விளையாடி இதெல்லாம்? யாட்டி சின்ன பொண்ணு, அது நீ பண்ண வேலைடி. அது நாங்கள் வேண்டி பண்ணுறது. உன்னை யாடி மாற்றி எடுத்துகிட்டு வர சொன்னது? ஆத்தி இவ்வளோ விட்டா இன்னைக்கு நாம தான் பலிகடா ஆகும் போல. இவ்வளோக்கு விடக்கூடாது. ஏன் சின்ன பொண்ணு சீக்கிரம் டாப்பிக்கை மாத்திடி. என்னடி சின்ன பொண்ணு எதை யோசிச்சுட்டே இருக்காவோ? என்னடி ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். சரி நீ என்ன மிளகா மல்லியெல்லாம் காய வச்சுட்டு இருக்க? ஏக்கா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்க போறியாக்கா? யாட்டி மிளகா மல்லியை காய வச்சா மிளகாத்தூள் மல்லித்தூள் தாண்டி அரைப்பாங்க. இது என்னடி புது கேள்வியா இருக்குது? எனக்கா என்ன ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க எல்லாரும் என்னைய. அது ஒன்றும் இல்லைக்கா, உன் கைமானம் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஏக்கா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சுனா கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கா. இவ வேற ஒருத்தி ஏதோ இவளையே சமைக்க போற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கேட்கறா. யாட்டி உங்க நெட்டமா வராடி வீட்டுல சமைக்கிறாங்க, அப்புறம் என்னடி உனக்கு கவலை? என்ன இது இவ்வளோ எந்த பாலப்பட்டாலும் கோல போட்டுக்கிட்டே இருக்காள் இன்னைக்கு. விடக்கூடாது, இதை இப்படி விடவே கூடாது. ஏட்டி சின்ன பொண்ணு சீக்கிரம் டாப்பிக்கை மாற்றி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது எல்லாரையும். போதும் நீ முட்டக்க, நீ போதும், நீ கொஞ்சம் அடங்கு. சரி எங்கள் நட்டமாமாவோட ஃப்ரெண்டு தர்பூசணி கடை வச்சிருக்காராமாக்கும். எங்கள் நட்டமாமா தான் அங்கே போய் வாங்கிக்க, விலை கம்மியாக இருக்கும்னு சொன்னார். சரி நம்ம மட்டும் எதுக்கு தனியாக போகணும், இவ்வளோலையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா ரொம்ப தான் எல்லாரும் ஆடுறீங்க. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? யாட்டி தர்பூசணி அடி வாங்க கூப்பிடுறேங்களே. ஏட்டி ஆமாடி, இந்த வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டா என்ன இதமா இருக்கும் தெரியுமாடி? ஏக்கா சரோஜாக்கா, இந்த சின்ன பொண்ணு நம்பாதக்கா. ஏக்கா இவ இப்படிதாக்கா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே பண்ணாத அலும்பு இல்லக்கா. ஆனா ஆமா சரோஜாக்கா, நீங்க சூப்பர் மார்க்கெட் வரலையாக்கும். நானே ஜில்லு சின்ன பொண்ணு 3 பேர் மட்டும் சூப்பர் மார்க்கெட் போனாதான். அங்க போய் இவ பண்ணாத சேட்டை இல்லக்கா, எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டாக்கா. இவளை நேரம் அழைச்சிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டுக்கா. போதும் நீ போதும், எல்லாரும் நிறுத்துங்க. சரி இப்போ நான் தர்பூசணி சாப்பிட போறேன், நீங்க வரீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கடி. யாட்டி அவ்வளோ எப்படியானா கத்திக்கிட்டு கிடக்கணும்டி. யாட்டி சின்ன பொண்ணு நான் வரண்டி, என்ன நீ கூட்டிட்டு போடி. என்னால இந்த வெயில தாங்க முடியலடி. யாட்டி முட்டக்க, நீ பேசாம நம்மளும் போவாண்டி. ஒரு வேலை சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா வீணா ஒரு தர்பூசணியில நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏட்டி வாடி முட்டக்க, நீ போகலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லியாடி ஜில்லு. சரி வா போவோம். இந்த வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா தாண்டி இருக்கும். சரி வாங்க போவோம். என்னடி எல்லாரும் யோசிச்சுட்டே நிக்கிறாவோ? ஏடி பதில சொல்லுங்கடி, வரீங்களா இல்லையா? நானும் சரோஜாக்காவை மட்டும் போட்டுமா? யாட்டி ரொம்ப அப்படியே சிலுத்துட்டாங்க, நாங்களும் வரோம் இரு. யாட்டி எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பாருங்கடி. இந்த மிளகாமலையெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளார வச்சுட்டு வந்துடுறேன்டி. இல்லைன்னா போற போக்கில் எல்லாரும் அள்ளிட்டு போயிருவாள் ஓடி. சரியா சொன்னக்கா நீ மிளகா மல்லியை தூக்கி உள்ள வச்சிருக்கா. அப்பதான் மிளகா மல்லி அரைச்சோன்னா எனக்கு கொஞ்சம் தூள் கொடுக்க முடியுமாக்கும். அதான பார்த்தேன். என்னடா சின்ன பொண்ணுக்கு நம்ம மிளகாமல்லி மேல இம்புட்டு அக்கறன்னு. யாட்டி இந்த தூளுக்கு தான் உள்ள தூக்கி வைக்க சொல்றியாக்கும். எல்லாரும் வாசினா உடனே வந்துடுவீங்களாக்கும். சத்த போருங்க, நான் போய் உள்ள போய் வச்சுட்டு வந்துடுறேன். யாட்டி என்னங்கடி பேச்சால நடைய கட்டுறீங்களா இல்லை இந்த வெயிலே வந்து சாவறீங்களா? யாட்டி ரொம்ப பண்ணாத, இந்த வந்துட்டேன் இரு. வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில தர்பூசணி எல்லாமே கம்மி விலைக்கு தரோமா. சீக்கிரம் வாங்கம்மா, வந்து வாங்குங்க. போன வராது பொழுது போனா கிடைக்காது.
யாரு சின்ன பொண்ணு நீ சொன்ன கடைக்காரி இவரு தானாடி இவரு தான் உங்க நெட்ட மாமாவோட ஃப்ரெண்டாடி அட என்னடி எத்தனை வாட்டி டே கேட்ப ஏடி வர வழி ஃபுல்லா இதை தாண்டி கேட்டுக்கிட்டே வந்தேன் இப்போ உங்களுக்கு தர்பூசணி வேணுமா வேணாமாடி யாட்டி அதுக்காக நான் கேட்கல சின்ன பொண்ணு யாட்டி ஒரு மூஞ்சா பாரு நீயே வாய் முக்கெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாளா ஆகும் போலயே ஆமாடி சின்ன பொண்ணு இந்த முட்டைக்கணி சரியா தாண்டி சொல்றா யாட்டியும் மூஞ்சில மூக்கு வாயெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலடி பாக்குறதுக்கே வேற திருட்டு போய் மாதிரிலடி இருக்கான் ஏடி என்னடி நீங்க எல்லாரும் ஆள் அழுக்க அவன் மூக்கு தரல வாய தரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏடி பார்த்து தெரிஞ்ச மாதிரி என்னடி பண்ண போறீங்க ஏடி வச்சிருக்க தர்பூசணி பழத்தை பாருங்கடி ஒன்னு எம்மா பெருசா இருக்கு பாருங்கடி ஏடி கண்டிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்கடி போய் சாப்பிடுவோம். என்னம்மா நீங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க எம்மா ஒண்ணு தர்பூசணி பழத்தை வந்து வாங்குங்க இல்லைன்னா வந்து நவங்காச்சும் இல்லைங்கம்மா கூட்டத்துக்கு வரும். என்னம்மா நீங்க கூட்டமா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க ஒண்ணு பழத்தை வந்து வாங்குங்க இல்லைன்னா வழி விட்டு நில்லுங்கம்மா வர வியாபாரத்துக்கு இருக்காதீங்க. யாரு சின்ன பொண்ணு என்னடி இந்த காப்படி சைஸ்ல உள்ள ரொம்ப பேசிட்டு கிடக்கா நீ பாட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க. அவ சத்த பொருடி அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியலையாக்கும் இப்ப பாரு. யாட்டி என்னடி சொல்ற சின்ன பொண்ணு யாட்டி இது உங்க நெட்ட மாமாவோட ஃப்ரெண்டு கடை தானடி இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தோம் இவ்வளோ நெட்ட மாமாவோட ஃப்ரெண்டு கடை இது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடாளுவாக்கும் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு கிளம்பணுமாக்கும். என்ன முட்டக்கணி இப்படி சொல்ற நீ யாட்டி இவர் நெட்ட மாமாவோட ஃப்ரெண்டு தாண்டி ஆனா அவருக்கு என்ன தெரிய வாய்ப்பே இருக்காதுடி நானா போய் தாண்டி சொல்லணும் அதான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கடி தர்பூசணி பழம் நீங்க சாப்பிட்டு தாண்டி நம்ம எல்லாரும் போவோம். ஆஹா என்ன பெருசா இருக்குது சீக்கிரம் வாங்கடி போய் சாப்பிடுவோம். ஏடி ஆமாண்டி வெயில் வந்ததே ரொம்ப கலப்பா இருக்குடி அதுக்கு இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டா என்ன இதமா இருக்கும் ஏடி வளன்னு பேசிட்டே இருக்காதுங்கடி சீக்கிரம் வாங்கடி போய் சாப்பிடுவோம். என்னம்மா ஒரு வழியா எல்லாரும் பேசி முடிச்சு வந்துட்டீங்களா? சரி இப்ப சொல்லுங்கம்மா என்னம்மா கிலோ கணக்குல வாங்குறீங்களா இல்ல பீஸ் கணக்குல வாங்குறீங்களாக்கும் சீக்கிரம் சொல்லுங்கம்மா நேரம் ஆயிட்டு கிடக்கு பாருங்க கூட்டம் வேற எவ்வளவு வந்துட்டு கிடக்குன்னு. யாட்டி அந்த தாடிக்காரன் கேக்குறான்லடி யாட்டி சீக்கிரம் சொல்லிட்டு சின்ன பொண்ணு யாண்டி இப்படி மாசம் நிக்கிறாவோ. ஆனா சத்த பொருடி சொல்லி நான் பழத்தெல்லாம் பார்த்துட்டு கிடக்கேன் எந்த பழத்தை எடுக்கலான்னு. ஏமா இன்னும் எவ்வளவு நேரமா வளர்த்தைய எல்லாரும் ஊத்து பார்த்துட்டு கிடப்பீங்க ஏமா சீக்கிரம் சொல்லுங்கம்மா இல்ல அப்படி ஓரமா போய் நில்லுங்கம்மா வரவங்க ஏதாச்சும் வழி விடுங்கம்மா. அட இரியா பழத்தை பார்த்தானே வாங்க முடியும் அவசரமா வாங்க முடியும் அங்கே சும்மா வாங்குறோம் காசு கொடுத்தானே வாங்குறோம் அப்ப பார்த்தானே வாங்கணும். யாட்டி சின்ன பொண்ணு இவரு உங்க நெட்ட மாமா ஃப்ரெண்டு தானடி யாட்டி அதை சொல்லி நீ கேட்கலாம்ல. ஆனா சும்மா இருடி முட்டக்கணி எனக்கு எப்ப என்னத்த சொல்லுன்னு தெரியும் நீ சத்த வாய முடிட்டு இருடி சத்த பொறிங்கடி அவர்கிட்ட நம்ம வந்து தர்பூசணிக்கு சாம்பிள் கேட்டு பார்ப்போம்டி. என்னடி இது புதுசா சொல்லிட்டு இருக்காவோ ஏடி தர்பூசணி பழத்துக்குலாம் சாம்பிள் தருவாங்களாடி? அதெல்லாம் தருவாருக்கா தரலன்னு வச்சுக்கேன் இப்ப நான் தர வைப்பேன். இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை. ஏமா சொல்லுங்கம்மா பெரிய பழமா எடுக்கட்டுமா சின்ன பழமா எடுக்கட்டுமா? நீங்க பெருசாவும் எடுக்க வேணாம் சிறுசாவும் எடுக்க வேணாம் முதல்ல உங்க பழம்லாம் நல்லா டேஸ்டா இருக்குமான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல ஆளுக்கு ஒரு பீஸை வெட்டி கொடுங்க சாப்பிட்டு நாங்க அப்புறம் எத்தனை கிலோ வாங்குறது இல்ல எத்தனை பழம் வாங்குறதுன்னு சொல்றோம். ஏமா என்னமா பேசிட்டு இருக்க நீ ஆறு அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையாக்கும் என்னமா நீ எந்த இடமா வந்து பழத்தை வெட்டி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விற்பாங்க ஏமா முடிஞ்சா வாங்க இல்லைன்னா போயிட்டே இருங்கம்மா. என்னையா என்ன உனக்கு ரொம்ப தான் அப்படியே வாய் நீளுது ஏதோ தெரிஞ்ச கிடையாச்சே சரி ஒரு 10-15 பழம் வாங்க வேணும் வந்தா ரொம்ப தான் அப்படியே ஓவரா பேசுறியாக்கும் சரி நீ ரொம்ப பேசுறியா நாங்க பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறோம். யாட்டி முதல்ல எல்லாரும் எது கிளம்புவோண்டி நம்ம போய் பக்கத்து கடையில போய் தர்பூசணி பழம் வாங்கிக்கலாம்டி இவன் ரொம்ப தான் பேசுறானாக்கும். யாட்டி சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு லூசுக்கு இருக்கு பிடிச்ச மாதிரியே பேசிட்டு கிடக்காவோ ஏடி இவட்ட வாங்கணும் தாண்டி கூட்டிட்டு வந்து இப்ப நடாதான் பக்கத்து கடைக்கு போகணும்னு சொல்ற. ஆனா சும்மா இருக்கு சொல்லி இவ வேற ஒருத்தர் சரியான கேள்விக்கு போறதெல்லாம் இருப்பா போல இவ வேற ஒருத்தர் யாட்டி எப்ப நான் பக்கத்து கடைக்கு போறேன் நீங்க வரீங்களா இல்லையா? யாட்டி ஜில்லு சாத்த பொருடி அவதான் சொல்றாள் ஏன் முட்டை நின்று அடடி பக்கத்து கடைக்கு நம்ம அங்க போவோம். என்னது வளர்ந்த பொம்பளை நம்ம தெரிஞ்ச கடன் வேலை சொல்றா ஒருவேளை முன்ன பின்ன வந்திருப்பாங்களோ நம்ம தான் மறந்துட்டோமோ ஆத்தி 10-15 பழம் தான் வாங்குறேன்னு சொன்னாங்க ஐயோ ஏதாவது பக்கத்து கடைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுலயே இதை வச்சு நல்லா வியாபாரத்தை வளர்த்து போவானே விடக்கூடாது பேசாம உங்க கேட்ட மாதிரி சாம்பளை கொடுத்து நம்ம வந்து இந்த 10-15 பழத்தை வந்து வாங்க வச்சிட வேண்டியதான். இந்தமா இந்தாங்க நில்லுங்கம்மா இங்க வாங்க. என்னையா என்ன எதுக்கு இப்ப எங்களை கூப்பிடுற அதை சாம்பிள் தர மாட்டேன்னு சொல்லிட்டல நான் போய் பக்கத்து கடையில போய் பழத்தை வாங்கிக்கிறோம் நீ இங்கேயே காத்து ஓட்டிட்டு நில்லு. ஏமா செத்த பொருங்கம்மா நான் தெரியாம பேசுறமா மன்னிச்சுக்கமா இப்ப வாங்கம்மா எல்லாருக்கும் சாம்பிளே தரேன். அப்படி வலிக்குவாயா என் பம்பர கட்ட மண்டையா இப்ப பாரியா இது ஒண்ணு போதும்ல இந்த சின்ன பொண்ணுக்கு சின்ன பொண்ணு எனக்கு நல்ல வேட்டை தான் உனக்கு. யாட்டி எல்லாம் சத்து நிறுத்துங்கடி யாட்டி இங்கே வாங்கடி என் தண்ணை ரொம்ப செஞ்சு கொடுப்பாரு சரி வாங்கடி இந்த கடையிலே நம்ம பழத்தை வாங்கிடுவோம். இவ வேற ஒருத்தி அங்க போங்கறா அப்புறம் இங்க வாங்குறா ஐயோ முடியல என்னால இந்த வெயில்ல ஏடி என்னடி சொல்லி இவ வேற மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காளாக்கும் முடியலடி இந்த வெயில் வேற தாங்க முடியலடி. ஏடி என்னங்கடி இப்ப வரீங்களா இல்லையாக்கும் இல்ல நான் மட்டும் போய் திங்கட்டுமா? யாட்டி நான் வரேன்டி நீ நவருவி அந்தாண்ட. என்ன இந்த பாருங்கண்ணே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்க என்ன நல்ல பழமா ஒண்ணு வெட்டி கொடுனே ஃபர்ஸ்ட் சாம்பிள பாக்குறோம். சரிம்மா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீங்க சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து பழத்தை வந்து வாங்கம்மா. யாட்டி என்னடி இவரு ஃபர்ஸ்ட் பழம் தர மாட்டேன்னு சொன்னாரு சாம்பிளுக்கு இப்ப என்னடானா சாப்பிட்டு பார்த்து வாங்குங்கன்னு சொல்றாரு ஒன்னும் புரியல போ. அதாண்டி எனக்கும் புரியலடி ஜில்லு சரி விட நமக்கு எப்படியா பழம் வந்தா சரி. இந்தாமா நீ கேட்ட சாம்பிள் இந்த பீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு எத்தனை பழம் வேணும்னு சொல்லிடுமா. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீனு உனக்கு மூக்குவாய் தானே தாடி வச்சு முடி இருக்கு கண்ணையுமா சேர்த்து முடி இருக்குது இந்த ஒரே ஒரு பீஸை வச்சுட்டு நாங்க 4 பேர் எப்படி சாப்பிடறதாக்கும். என்னம்மா என்ன மரியாதை ரொம்ப தெரியுது. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே என்ன நீயே சொல்லுன நாங்க ஒரு 10-20 பழம் வாங்கலான்னு இருக்கோம் எப்படின்னா ஒரு பீஸா சாப்பிட்டு பார்த்து வாங்க முடியும். நீ என்ன பண்றனா எங்க 4 பேருக்கு 4 பீஸா கொடுத்துருனேன் நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அடுத்தது என்னன்னு யோசிக்கலான்னு. என்னம்மா நீ இப்படி சொல்ற ஏமா ஒரு பீஸ்னா பரவாயில்ல 4 பீஸ் எப்படிமா கொடுக்க முடியும்.
ஏ தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்ட நீ? ஏப்பா 4 பீஸனே கொடுத்தாதான் என்னவா? நாங்க 10-20 பழம் வாங்க போறோம்ல. சரியா சொன்ன சரோஜாக்கா. என்ன நாங்க தான் 10-20 பழம் வாங்க போறோம்ல, நீ இந்த 4 பீஸை கொடுத்தாதான் என்னவா? இப்ப நம்ம இந்த 4 பீஸுக்கு யோசிச்சோம்னா 10-20 பழம் நம்மளால விற்க முடியாம போயிடும். பேசாம அவங்க கேட்ட 4 பீஸை நம்ம கொடுத்துட வேண்டியதான். என்னண்ணே ரொம்ப யோசிச்சிட்டே இருக்க? சரி, நான் நீ ஒன்று கொடுக்க வேணாம், நான் போய் பக்கத்து கடையிலே போய் வாங்கிக்கிறோம். இல்லம்மா இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் கண்டிப்பா உங்க 4 பேருக்கு 4 பீஸ் தனித்தனியாவே தரமா, நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பழத்தை வந்து வாங்கிக்கோங்கம்மா. இதைத்தான் அது சின்ன பொண்ணு எதிர்பார்த்தா. இப்ப பாரு என் ஆட்டத்தை. சின்ன பொண்ணு வேட்டைக்கு ரெடியா அப்படி? என்னம்மா அந்த 4 பேருக்கு தனித்தனியா பழத்தை கொடுத்துட்டேனே, சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா. நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறது பேசலாம். என்ன நீ சொல்றது சரிதானே? சத்த பொண்ணு எனக்கு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். யாட்டி ஜில்லு சும்மா சொல்லக்கூடாது. இந்த பழம் நல்ல சுவையா இருக்குது. ஆஹா, என்ன இனிப்பா இருக்கு தெரியுமாடி? அட ஆமாடி முட்டக்கனி, நல்ல சுவையா இருக்குடி, நல்ல தண்ணியாவும் இருக்குடி. ஆஹா, அந்த வெயிலுக்கு அப்படியே இதமா இருக்குடி. என்ன சரோஜாக்கா, பழம் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற? அட நீ வேற ஏன்டி இடையில பூந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இந்த பழத்தோட சுவையில நான் அப்படியே மூழ்கிட்டேன்டி. ஆஹா, என்ன டேஸ்டா இருக்குன்னு தெரியுமாடி? சும்மா சொல்லக்கூடாது. இந்த கடைக்கார நல்ல பழத்தை வச்சிருக்காண்டி. என்னம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இப்ப சொல்லுங்கம்மா, பழம் கணக்கில் வாங்கிக்கிறீங்களா இல்ல கிலோ கணக்கில் வாங்கிக்கிறீங்களாமா? 10 பழமா 20 பழமா இல்லன்னா வந்து 50 கிலோ 20 கிலோன்னு எடுத்துக்கிறீங்களாமா? என்னண்ணே சத்த பொறு, பழத்தையே நாங்கள் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள இப்படி பறக்கிறவாக்கும் அப்புட்டு ஒன்றும் நல்லா இல்லைண்ணே. கொஞ்சம் வந்து ருசி கம்மியாக தான் இருக்குது. நீ அதுக்கும் இன்னொரு பழத்தை எடுத்து ஒரு 4 பீஸ் எடுத்து போடுண்ணே. யாட்டி சின்ன பொண்ணு, உனக்குள்ள லூசுக்கு இருக்கு ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டாடி? ஏட்டி பழம் எம்பிட்டு ருசியா இருக்குது, இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவோ? ஏட்டி உனக்கு நாக்கில் ஏதாச்சும் போயிடுச்சாடி? அட ஆமாடி சின்ன பொண்ணு, ஏட்டி பழம் நல்ல ருசியா தானடி இருக்குது. அப்படி என்னடி உனக்கு? ஏட்டி எல்லாச்சத்த வாயை மூடுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ உங்களுக்குலாம் வேணுமா இல்லை நான் மட்டும் வாங்கி திங்கிடுமா? சின்ன பொண்ணு, ஏட்டி எனக்கு இன்னொன்று வேணும்டி, வாங்கடி. யாட்டி சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டோண்டி. ஏட்டி எங்களுக்கு சொல்லுடி இன்னொரு பீஸு. என்னம்மா என்ன இந்த படம் உங்களுக்கு நல்லா இல்லையா இருக்கும்? ஏமா உள்ளதே நல்ல படமா எடுத்து உங்களுக்கு நான் பீஸ் போட்டு கொடுத்துருக்கேன், இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வேற என்னன்னா இன்னொரு பழத்தை வேற வெட்டி கொடுக்க சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்காமா? என்ன நாங்கள் 1-2 பழம் வாங்குறதுக்காக இல்லைண்ணே, 20 பழம் கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்கோண்ணே. 20 பழம் வாங்குறவங்க நல்லா பார்த்து தானே வாங்க முடியும். ஏன்னா உண்மையாவே சொல்றேன், இந்த பழத்தில் அம்புட்டு ஒன்றும் ருசி இல்லைண்ணே. இவன் அடுத்த பழத்தை எடுத்து வெட்டி கொடுங்க, நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சரி மாச்சத்தை போருங்க, நான் இன்னொரு பழத்தை பார்த்து வெட்டி தரேன் உங்களுக்கு. ஐயோ உனக்கு யார் முடிச்சதுன்னு தெரியலையே, இந்த கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் காலையிலேயே. ஆத்தி இவ்வளவு என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்தாங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி இந்த பீஸும் நல்ல ருசியா இருக்குடி. ஆத்தி எம்பிட்டு ருசியா இருக்குது. இது அதை விட நல்ல ருசியா இருக்குடி. ஏக்கா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு தின்னுக்கா. ஏட்டி உங்களுக்கும் தாண்டி திங்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கடி, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இதுவும் இப்படி சப்புன்னு இருக்குது. ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லைண்ணே. கொடுத்த பழமாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இது சுத்தமாக நல்லா இல்லைண்ணே. என்ன வேற ஒரு பழத்தை எடுத்து விட்டுனேன். என்னது இன்னொரு பழம் வெட்டணுமா? ஏமா ஏற்கனவே 2 பழத்தை வெட்டி கொடுத்துருமா? ஏமா இன்னொரு பழம் நான் எங்கேயுமா போவேன்? என்ன நாங்கள் 20 பழம் வாங்க போகிறோம், அது உனக்கு மறந்து போச்சாக்கும். சரி நான் ஒன்று வெட்டி தர வேணாம், நாங்கள் பக்கத்து கடையிலே போயிட்டு சாம்பலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கிட்டே ஒரு 20 பழத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம். என்னது பக்கத்து கடைக்கு போறீங்களா? ஏமா நீங்க பக்கத்து கடையில போய் வாங்குறதுக்காம அப்படி வரிசையா வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன். சத்த பொறுங்கம்மா நான் வெட்டி தரேன். ஏட்டி சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த சின்ன பொண்ணு சாம்பல்னே ஆத்தி 3வது ரவுண்டுக்குள்ள பிளான் பண்ணிருக்கா. ஏட்டி முட்டக்கண்ணி வாயை மூடலன்னு வச்சுக்கேன், கண்ணு முள்ளி 2 நோண்டி போடணும்டி. சும்மா திங்க வேலையை மட்டும் பாரு. இந்தாங்கம்மா இந்த பழம் உள்ளதுலேயே நல்ல பெரிய பழமா. அது மட்டும் இல்லாம இந்த பழத்தோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. இதை சாப்பிட்டு சீக்கிரம் சொல்லுங்கம்மா. ஆட்டி சின்ன பொண்ணு, இந்த பழமும் ரொம்ப ருசியா இருக்குடி. ஆத்தி இதை திங்கிறதுக்கே வயிற்றுக்குள்ள இடமே இல்லடி. ரொம்ப வயிறு ஃபுல் ஆயிட்டுடி. ஓ ஆமாடி சின்ன பொண்ணு, எத்தனை பழம் தாண்டி திங்கிறது? ஆத்தி எனக்கு வயிறே ரொம்ப நிரம்பி போன மாதிரியே இருக்குது. இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தின்னுட்டு இருக்கேன்டி. என்னங்கடி என்ன எல்லாருக்கும் வயிறு நிரம்பிடுச்சு போல. சரி விடுங்க, இந்த ரவுண்டோட முடிச்சுக்குவோம். என்ன சரிண்ணே, இந்த கடைசியாக கொடுத்த பற்றியான ஒரு பழம், அந்த பழம் மட்டும் தானே கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுண்ணே. நீ என்ன பண்ணுறேன்னு அதே மாதிரி பழத்தை வந்து ஒரு 20 பழத்தை வந்து எடுத்து வச்சுக்கணும் ரெடியா. நாங்கள் போயிட்டு பின்னாடி போயிட்டு வண்டி வேன் அனுப்புறேன், அந்த வண்டியில் மட்டும் ஏற்றி விட்டுருனேன். என்ன மஞ்சள் கலர் வேன் வரேன், மறக்காம அதில் ஏற்றி விட்டுருனேன். என்னது போய் வண்டி அனுப்புறீங்களா? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்னமா சொன்னீங்க? என்கிட்ட 10-20 பழம் வாங்க போறோம் தானமா சொன்னீங்க? எனக்கு ஒண்ணு விளங்கலடி. எதுக்கு இப்ப நீ வண்டி கிண்டிலாம் பேசிட்டு கிடக்க? யாட்டி முட்டை நிச்சயத்தை சும்மா இருடி, சும்மா தனத்துல பேசிட்டு இருக்காவோ. ஏக்கா சரோஜாக்கா முதல்ல நீங்க 3 பேரும் அப்படி போய் வார்மா நில்லுங்க, நான் இவன்ட்ட வந்து பேசிவிட்டு நான் வரேன். அடா ஆமாண்ணே, என்ன நீயே சொல்லுண்ணே, 20 பழத்தை நாங்கள் 4 பேர் எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும்? வண்டி வச்சு தானே கொண்டுட்டு போக முடியும், அதுக்கு தானே சொல்றேன். நீ சொல்றது எல்லாம் சரிதாமா. ஆனா நீ வண்டி அனுப்புவோன்னு நான் எப்படிமா நம்புறது? என்ன நீ இப்படி சொல்லிவிட்ட? ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதை முதல்ல நம்பினேன். என்ன நீ ஒன்றும் கவலைப்படாதானே, மஞ்சள் கலர் வண்டி வரணும், அதில் 20 பழத்தை நீ வந்து ஏற்றி விட்டுனேன். அவங்க கிட்டே நான் வந்து பழத்துக்கான காசை கொடுத்துருனேன். ஃபர்ஸ்ட் தானே இதை புடினா, இதில் 10 ரூபா அட்வான்ஸ் இருக்குண்ணே. என்னது 10 ரூபாவா? ஏமா ஒரு பழமே 100 ரூபா கிட்ட விற்கிதுமா. ஏமா 20 பழம் 2000 ரூபா. நீ என்னன்னா 2000 ரூபா பழத்துக்கு வந்து 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போற? அண்ணே என்ன நீ இப்படி சொல்லிவிட்ட? என்னை பார்த்தா ஏமாத்திட்டு போற மாதிரியான தெரியுது. ஏன்னா கண்டிப்பா வண்டியில் வரவங்க கிட்ட பணத்தை நான் கொடுத்துட்டு வந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாதானே, பணத்தை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பழத்தை வந்து ஏற்றி விட்டா போதுன்னு. என்ன எப்படா கிளம்புறேன்? ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டுனா, நான் போனா தானே வண்டியை போய் வர சொல்ல முடியும். எப்படா கிளம்புறேன்? சரிம்மா சரி, நீ போயிட்டு வண்டி அனுப்பிடுமா, மறக்காம மீதி பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருமா.
சரிண்ணே நான் கிளம்புறேண்ணே. அப்பாடா இந்த தலப்பா கட்ட மாட்டேன் நம்பிட்டானாக்கும். எதுக்குடி என்ன சின்ன பொண்ணு இங்கே நின்றுட்டு இருக்கிற? சீக்கிரம் கண்டுபிடிக்காட்டி விட்டு ஜூட். யாரு சின்ன பொண்ணு? என்னடி நீ என் தண்ணங்கிட்ட 20 பழம் வாங்க போறோம், வண்டி அனுப்பிடுறேன், மீதி காசை தரேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காவோ. ஏட்டி உண்மையிலே 20 பழம் வாங்க போறியாடி? ஏட்டி எனக்கு எதுவுமே வழங்கலடி. அதெல்லாம் உனக்கு புரியாது, பார்க்குற மக்களுக்கு புரியும். என்ன மக்களே, உங்களுக்கு புரிஞ்சது தானே? சரி மக்களே, நாங்கள் இப்போ தர்பூசணி பழம் நல்லா சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.